Hi all, இப்போ நம்ம Simon Commission, Nehru Report, Lahore Congress consequent பார்த்து இந்த lesson complete பண்ணிடலாம். So, Simon Commission வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா Government of India Act 1919 வருது இல்லையா, அதில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ரிஃபார்ம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து நாங்கள் வந்து லைக் ஃபோர்ஸுக்கு கொண்டுட்டு வருவோம். ஆஃப்டர் 10 years இஃப் அட் ஆல் இந்த ரிஃபார்ம்ஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னா நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி வந்து என்னென்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது தான் சைமன் கமிஷன். அதுக்காண்டி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுதான் சைமன் கமிஷன். அந்த கமிஷனோட சேர்மன் தான் சைமன். ஓகேங்களா, அதில் வந்து ஒயிட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் யாருமே கிடையாது. அதுவே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமும் படுறாங்க. அது எப்படி இந்தியாவில் வந்து எல்லா டெசிஷன்ஸ் இந்தியன்ஸ்காண்டி டெசிஷன்ஸ் கூட இந்தியா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காங்கிரஸ் அவங்களோட ஆனுவல் செஷனில் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த கமிஷனை வந்து நம்ம வந்து பாய்காட் பண்ணணும், தடுக்கணும், நம்ம வந்து இவங்களை ரெக்கக்னைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முஸ்லீம் லீகும் ஹிந்து மகாஜன சபா கூடமே இந்த டெசிஷனுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் கான்ஃபரன்சஸ் நடக்குது, அடிக்கடி மீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கமிஷன் வச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கொலோனியல் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் ஒரு கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட முடியுமா இந்தியன்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாக் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம காங்கிரஸ் கமிட்டி வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு மோதிலால் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. மோதிலால் நேரு வந்து அது பண்ணுவார். மோதிலால் நேரு ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெத் ப்ளோவாக இருக்கும். லைக் என்னடா இவங்க பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த கமிஷனெல்லாம் வந்து இவங்க ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா அதில் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. But the most important development was the popular protest against Simon Commission. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டே என்னென்னா, ஒரு சைமன் கமிஷன் வந்து பிரிட்டன்லேருந்து வராங்க, அவங்கள வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறதே அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டெவலப்பாக வந்து நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்லோகன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூமெண்ட் வந்து நிறைய பேரை வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து எங்கேஜ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்தாலும் வந்து நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. அந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாஸ் பீப்புளெலாம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. திருப்பியும் கல்கட்டாவில் வந்து டிசம்பர் 1928 வந்து காங்கிரஸ் மீட் ஆகுறாங்க. அதில் வந்து அவங்க இந்த மாசெல்லாம் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் விங் வந்து கன்சிலியேட் பண்ணுறதுக்காண்டி ஜவஹர்லால் நேரு தான் வந்து நெக்ஸ்ட் செஷன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து சன் ஆஃப் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு வந்து 1928 வந்து காங்கிரஸை வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு, காங்கிரஸை வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ வந்து லாகூர் காங்கிரஸ் செஷன் பூர்ணஸ்வராஜ், லாகூர் காங்கிரஸ் செஷனில் தான் இந்த பூர்ணஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே வருது. லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் ஹேஸ் அ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியில். எதுக்குன்னா எதை குறித்துனா ஃப்ரீடம் மூமெண்ட் குறித்து. அங்கே தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோகன் வருது. It was Lahore session that the Congress declared that objective of the Congress was the attainment of complete independence. காங்கிரஸோட ஆப்ஜெக்டிவே வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை வந்து அட்டைன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட கோல் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. On 31st December 1929, the tricolor flag of freedom was hoisted at Lahore. So 31st December 1929ல லைக் tricolor flag வந்து லாகூரில் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க. It was also decided that எல்லா 26 January every year வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தண்டி மார்ச் வந்து எதுக்குன்னா, இட் வாஸ் அ ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் சால்ட் டேக்ஸ்.
ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி அன்ஜஸ்ட் டேக்ஸ் ஆன் சால்ட் விச் இஸ் யூஸ்ட் பை ஆல். ஸோ சால்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் பை ஆல் இல்லையா, இந்த சால்ட்டுக்கு கூடமே ஃபுல்லாக மோனோபொலி. அந்த சால்ட் யார் வந்து இந்த சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸ் தான் இந்த கோஸ்டல் வில்லேஜஸில் எல்லாமே. ஸோ அவங்க வந்து மோனோபொலி வச்சுருந்தாங்க. அவங்க மட்டும்தான் அவங்க எவ்வளோ காசு போடுறாங்களோ அதை நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தண்டி மார்ச் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு காந்தி. சபர்மதி ஆசிரமம்லேருந்து தண்டிக்கு 375 கிலோமீட்டர்ஸு. அது வந்து எங்கே இருக்குது இந்த தண்டின்னா குஜராத் கோஸ்டில் இருக்குது. ஸோ ஜாயின்டு பை 78 ஃபாலோவர்ஸ். அவரை வந்து அந்த அப்போது சபர்மதி ஆசிரமம்லேருந்து வர்றப்போ 78 ஃபாலோவர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆல் ரீஜியன்ஸ், லைக் அந்த குஜராத் மட்டும் இல்லாமல் எல்லா ரீஜியன்ஸும் எல்லா சோஷியல் குரூப்ஸ்லேருந்தும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. After informing the colonial government in advance, Gandhi set out on the march and reached Dandi on 25th day, that is 6th April 1930. So colonial government வந்து சொல்லிடுறாரு நான் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 6th April 1930 25th டேயில் தண்டிக்கு ரீச் ஆயிடுறாங்க. த்ரூ அவுட் த பீரியட் வந்து மார்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து லைக் அங்கங்கே வந்து பீப்புளெலாம் வந்து காந்தி நடந்துட்டுருக்காரு, நம்மளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து காந்தியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த வில்லேஜஸை க்ராஸ் பண்ணிட்டு போகிறப்போவே வந்து தண்ணி கொடுக்குறது, ஃபுட் கொடுக்குறதுலாம் வந்து பீப்புள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பீப்புளெலாம் வந்து பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு பனிஷும் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு வந்து காந்தி ஒரு சால்ட் கை ஃபுல்லாக வந்து சால்ட் எடுத்துட்டு சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. சால்ட் சத்தியகிரகா தமிழ்நாடுல வந்து வேதாரண்யம்ல வந்து பிரேக் பண்ணுறாங்க. யார் வந்து லீட் பண்ணுறாங்கன்னா ராஜாஜி. ஸோ வேதாரண்யம் situated 150 miles from Tiruchirappalli, from where march started was an obscure coastal village in Tanjavur district. Obscureனா வந்து not clear, அது வந்து கோஸ்டில் தான் இருக்குது பட் கிளியராக இல்லை அந்த மாதிரி. ராஜாஜி ஹேட் ஜஸ்ட் பீன் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ். அப்போ தான் வந்து ராஜாஜி வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகுறாரு. அந்த மார்ச் வந்து 13th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. வேதாரண்யம் வந்து 28th ஏப்ரல் வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஸோ Tanjavur collector J.A. Throne had warned the public of severe action if the marches were harbored, but the Satyagrahis were warmly welcomed and provided food and shelter. So Satyagrahis-லாம் வந்து food and shelter கொடுக்குறாங்க முன்னாடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்குறவங்களெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பனிஷும் பண்ணுறாங்க. இந்த சத்தியகிரஹீஸ்லாம் வந்து மார்ச் வியா கும்பகோணம், செம்மங்கூடு, திருத்துறைப்பூண்டி where they were given good reception, like நல்லா அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Vedaranyam movement stirred the masses in South India and awakened them to the colonial oppression and need to join struggle. So Vedaranyam movement வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து சவுத் இந்தியன் பீப்புள், மாசஸ்னா பீப்புளுக்கு வந்து ஒரு அவேக்கன் கிடைக்கிது, அவேர்னஸ் வருது. கொலோனியல் ஆப்ரேஷன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம கூட இந்த ஸ்ட்ரகிளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஸோ சைமன் கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ண பிறகு வந்து காங்கிரஸ், முஸ்லீம் லீகு, ஹிந்து மகாஜன சபா எல்லாரும் வந்து அவங்கள பாய்காட்டும் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனாலுமே பிரிட்டிஷ் அங்கே பிரிட்டனில் ரூல் பண்ணிகிட்ருக்க ரூலர்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுறலான்னு வந்து அவங்க நினைக்கல. கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பீப்புள் கிட்ட வந்து பேசுகிறாங்க. லைக் வாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எவ்ரி ஒன் நியூ மோர் ஸோ த கவர்மெண்ட் தட் இட் வுட் பி அன் எக்ஸசைஸ் இன் ஃபியூட்டிலிட்டி இஃப் த காங்கிரஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட். அவங்களுக்கே தெரியும், இஃப் அட் ஆல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கே தெரியும் காங்கிரஸ் மட்டும் ஜாயின் பண்ணலின்னா அது வந்து லைக் நோ யூஸாக இருக்கும். அதனால தான் காங்கிரஸை வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நெகோசியேஷன்ஸ் நடக்குது, லைக் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. அப்போ வந்து காங்கிரஸும் அப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் வந்து சேர்ந்து காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணுவாங்க. அது எப்போனா March 5, 1931. ஸோ இந்த காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ணதுனால சிவில் டிசொபீடியன்ஸை வந்து எண்ட் பண்ணுவாங்க. எண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, காந்தியும் சில டிமாண்ட்ஸ்லாம் வைப்பார். The movement had generated worldwide publicity and Viceroy Irwin was looking for a way to end it.
அதுதான் அவர் வந்து எப்படியாச்சும் இந்த மூமெண்ட்டை என் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால காந்தி இர்வின் பேக்ட் போட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை என் பண்ணிட்டாரு. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. காந்தி வந்து சொல்கிறாரு, நான் வந்து கண்டிப்பாக சத்தியகிரகா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காந்தி வந்து சில இதெல்லாம் வந்து இர்வின் வந்து அக்ரி பண்ண வச்சுருப்பாரு. என்னென்னா 10,000 இந்தியன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஜெயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. The year Gandhi attended second roundtable conference in London as the sole representative of the Congress. So second roundtable conference வந்து காந்தி மட்டும் போய் அட்டென்ட் பண்ணுறாரு. கவர்மெண்ட் வந்து அக்ரி பண்ணுறாங்க, லைக் டு பீப்புள் எல்லாம் வந்து அவங்களே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சம்ஷன் கண்டி. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து விட்டுடுறோம், யாரெல்லாம் வயலன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகலையோ அவங்களெல்லாம் வந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. permitted the picketing of liquor and foreign clothes shops. ஓகே, நீங்கள் வந்து பிக்கெட்டிங் லைக் க்ளோஸ் பண்ண வச்சுக்கோங்க ஷாப்ஸ் எல்லாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இந்த காந்தி இர்வின் பேக்டை வந்து கராச்சி காங்கிரஸ் வந்து ராட்டிஃபை பண்ணுறாங்க, சைன் பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. However, the Viceroy refused to commute the death sentence of Bhagat Singh and his comrades. ஸோ பகத் சிங் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கம்மி பண்ணுறது வந்து நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வைஸ்ராய் ஒத்துக்கவே மாட்டுறாரு. ஸோ காந்தி வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுவார். ஆனாலுமே வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா அவரோட டிமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்பவும் ரிட்டன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. The economic depression had worsened the condition of the people in general and the peasants in particular. Economic depression ஆகுது இல்லையா, 1929 and 1930 Great Depression. அது வந்து நம்ம கூடமே பாதிக்கப்படுறோம். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து லைக் தேவர் லிங்க்டு இல்லை யூஎஸ்க்கு. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க அங்கே லாஸ் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து டேக்ஸு அது எல்லாமே ரொம்ப போடவும் செய்வாங்க. அதனால நிறைய ஜென்ரல் பெசன்ட்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. there were peasant protesters all over the country. ஸோ பெசன்ட்ஸ் வந்து லைக் ஃபார்மர்ஸ் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, லைக் அது குறையுங்க இது குறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. த லெஃப்டிஸ்ட் வேர் இன் த ஃபார்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த பெசன்ட்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கும் பெசன்ட்ஸ்க்கும் லைக் லீட் பண்ணிட்டு இருந்தது இந்த லெஃப்டிஸ்ட் பீப்புள் தான். தி கவர்மெண்ட் வாஸ் டிட்டர்மைன் டு க்ரஷ் த மூமெண்ட். கவர்மெண்ட் வந்து எப்பயும் போல் வந்து ஓகே இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், க்ரஷ் பண்ணிடலாம், ஒப்ரெஸ் பண்ணிடலாம், ரெப்ரெஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆனாங்கன்னா நெஹ்ரு, கான் அப்துல் கஃபார் கான், அப்புறம் ஃபைனலாக காந்தி கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அரெஸ்ட்டும் ஆகிறாங்க, எல்லா லீடர்ஸுமே. காங்கிரஸ் வந்து பேன் செய்யப்படுது. ஸ்பெஷல் லாஸ் வந்து லைக் ஸ்பெஷல் லாஸ் வந்து அப்போவே வந்து ஃபோர்ஸுக்கு போடுறாங்க, இந்த கொடுமை லைக் அஜிடேஷன்ஸ் ஃபைட்டிங்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஓவர் லேக் ஆஃப் ப்ரொட்டஸ்டர்ஸ் வேர் அரெஸ்டட். இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. லிட்ரேச்சர் ரிலேட்டிங் டு நேஷ்னலிசம் வாஸ் ஆல்சோ டிக்ளேர்ட் இல்லீகல் அண்ட் கான்ஃபிஸ்கேட்டட். ஸோ படிக்கிறப்போ ஏதாச்சும் லிட்ரேச்சர் வந்து நேஷ்னலிசம் பற்றி அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்திருந்தால் அது கூடமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இட் வாஸ் அ ரெயின் ஆஃப் டெரர் தட் வாஸ் அன்லீஷ்ட் ஆன் தி அன்ஆர்ம்டு மாசஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த மூவ்மெண்ட். அந்த டைம் வந்து அது ஒரு டெரர் பீரியடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து அப்படியே டிக்ளைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1934 அந்த மூமெண்ட்டை வித்ட்ராவும் பண்ணிடுறாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அண்ட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து 1920 வந்து பிறக்கிறாங்க. அன்டச்சபிள் கேஸ்டில் பிறக்கிறாங்க மகாராஷ்டிராவில். ஸோ அவர் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அவரோட கம்யூனிட்டியில் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவர் அப்பா வந்து ஒரு ஆர்மி மேனாக இருந்திருக்காரு. ஸோ லைக் அம்பேத்கர்ஸ் அகடமிக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து எல்பின்ஸ்டன் காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் மூலயமா வந்து சேர்ந்து அங்கே வந்து கிராஜுவேட் ஆகிறாரு. எப்போன்னா 1912. வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் மகாராஜா ஆஃப் பரோனா. அவர் வந்து இவரோட ஸ்காலர்ஷிப்பால் அவர் வந்து யூஎஸ்ஏ போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து லைக் வருது அவருக்கு. அப்புறம் டாக்டரேட்டும் அங்கே டாக்டரேட் வந்து ஃப்ரம் கொலம்பியா யூனிவர்சிட்டி. அப்புறம் வந்து தென் ஹி வென்ட் டு லண்டன் டு ஸ்டடி லா அண்ட் எக்கனாமிக்ஸ். திரும்ப லண்டன் யூஎஸ்ஏ முடிச்சு லண்டன் போகிறாரு. அங்கே போய் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு. அம்பேத்கர் பிரில்லியன்ஸ் காட் தி அட்டென்ஷன் ஆஃப் மெனி.
அவரோட பிரில்லியன்ஸ் வந்து லைக் மெனி பீப்புளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆல்ரெடி 1916 அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் வந்து அவரோட ரிசர்ச் பேப்பர் வந்து கேஸ்ட்ஸ் இன் இந்தியா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஆந்த்ரோபாலஜி, அது வந்து பப்ளிஷும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியன் ஆன்டிக்வரி கூடமே பப்ளிஷ் ஆகுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விச் வாஸ் சர்ச்சிங் ஃபார் த டேலண்ட்ஸ் அமாங் த டவுன் ஆஃப் இந்தியா இன்வைட்டட் ஹிம் டு இன்டராக்ட் வித் South Brog of the Franchise Committee, which was collecting evidence on the quantum and qualifications to be fixed for the Indian notice. So British government அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுன் ரோடனில் யாராச்சும் டேலண்ட் பீப்புள் இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணி இருக்கிறப்போ அவரை வந்து அவங்க இன்வைட் பண்ணி இந்த எலெக்ஷன்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. இந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட்டு அம்பேத்கர் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, அன்டச்சபிள்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கணும், அப்போ ரிசர்வ்ட் சீட்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து ஒர்க்ஸ்லாம் நடக்கும், ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசுகிறாரு அதுக்காண்டி. ஸோ அன்டச்சபிள்ஸ் வந்து தனியாக ரிசர்வேஷன் சீட்ஸ்லாம் கிடச்சா அந்த பீப்புளே வந்து ஆகி அதுக்கப்புறம் அந்த கிளாஸை வந்து மேபி கவனிக்கலாம். அதுவே வேறு பீப்புள்னால் வந்து அந்த அளவுக்குலாம் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்பேத்கரோட ஆக்டிவிசம், அம்பேத்கர் வந்து நியூ ஜேர்னல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறாரு. அதில் ஒன்று வந்து முக் நாயக்னா லீடர் ஆஃப் டம்ப், லைக் பேச முடியாது இல்லையா, அவங்கள டம்புன்னு சொல்லுவாங்க. முக் நாயக் வாஸ் த ஜேர்னல் டு ஆர்டிகுலேட் ஹிஸ் வியூஸ், அவரோட வியூஸை வந்து வெளிக்காட்டுறதுக்காண்டி இந்த முக் நாயக் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பஹிஷ்கிருத் ஹிதகாரிணி சபா, அது வந்து ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து மெம்பர் ஆஃப் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவர் வந்து ரொம்ப நிறைய லைக் டயர்டே ஆனாலுமே கூட ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டயர்லெஸ்லி வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். யாருக்காண்டினா அன்டச்சபிள்ஸ்காண்டி. அதுக்கப்புறம் அவர் வந்து லான்ச் பண்ணுறாரு ஒரு சத்தியாகிரகா, அதுதான் மகாத் சத்தியாகிரகா. எதுக்குன்னா அன்டச்சபிள்ஸ்க்கும் வந்து லைக் பப்ளிக் டேங்க்ஸ்லாம் வெல்ஸ்லாம் வந்து போய் தண்ணி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பேத்கர் இன்டெலெக்சுவல் அண்ட் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் ஆல் கன்சர்ன்டு. ஸோ அம்பேத்கரோட தாட்டு, அம்பேத்கரோட பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய பேரோட அட்டென்ஷனை வந்து இழுக்குது, லைக் அவரை பார்க்க வைக்கிற மாதிரி. So his intellectual attacks were directed against leaders of the Indian National Congress and the colonial bureaucracy. ஸோ அவரோட அட்டாக் லைக் இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, ஸோ நம்மளை வந்து எல்லோரும் இல்லாதான் ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம தான் வந்து ஏதாச்சும் நல்லா பண்ணி மேலே போகணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறப்போ நிறைய வந்து இவர் நேஷ்னல் காங்கிரஸையும் கொலோனியல் பியூரோக்ரஸியும் அட்டாக் பண்ணுறாரு, இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு. In the meanwhile, the struggle for freedom under the Congress and Gandhi's leadership had reached a decisive phase with their declaration that their objective was to fight for complete independence or Purna Swaraj. ஸோ காங்கிரஸுக்கும் காந்திக்கும் என்ன பூர்ண ஸ்வராஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போராடிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்தப்போ காந்தி ரொம்ப அப்செட்டும் ஆறாரு. ஓகேங்களா. அம்பேத்கர் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அன்டச்சபிள்ஸ்க்கு அப்படின்னு போராடுறாங்க. அவர் வந்து லைக் அடமெண்ட்டாக இருக்கார். அதுக்காண்டி காந்தி என்ன செஞ்சிருவார்னா ஃபாஸ்ட் ஆன் டு டெத் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது வந்து அம்பேத்கர் மேலே நிறைய ஃபோர்ஸ் போகுது, லைக் ஒத்துக்கோங்க, எதுக்கு எல்லாம் செப்பரேட் எலக்ட்ரேட் வேண்டாம், ரிசர்வேஷன் கொடுக்குறோம், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. So his demand for separate electorates, be it before the All Parties Conference of Simon Commission or Roundtable Conference, Congress and Gandhi were worried that the separate electorates for untouchables would further weaken the national movement, as separate electorates to Muslims, Anglo-Indians and other special interests had helped the British to successfully pursue its divide and rule policy. So Gandhi and Congress வந்து என்ன பயப்படுறாங்கன்னா, எல்லாருக்குமே செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிட்டியே இருக்காது, டிவைட் அண்ட் ரூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ரொம்ப ஃபியர் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்லேருந்து அன்டச்சபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணிட்டோன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய சோஷியல் இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனல் அவார்டு. ஸோ கம்யூனல் அவார்டுன்னு என்னென்னா, காந்தி மீட்டிங் பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர் எதுக்குன்னா இஷ்யூ ஆன் செப்பரேட் எலக்ட்ரேட் பற்றி பேசுகிறதுக்காண்டி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பேசலான்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மீட் பண்ணுறதுக்கு மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. There was an encounter between two again in round table conference. திரும்ப வந்து round table conferenceலேயே வந்து அவங்களுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது சேம் இஷ்யூ பற்றி.
It ended in deadlock and finally the issue was left to be arbitrated by British Prime Minister Ramsay MacDonald. ஸோ என்ன எப்படி லைக் கம்யூனல் எலக்ட்ரேட் இருக்கட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சால்வே பண்ண முடியல. அதனால பிரிட்டிஷ் பிஎம் ராம்சே மெக்டி வந்து லைக் ஹெல்ப் பண்ணுறாரு சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போதான் இந்த கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அம்பேத்கர்ஸ் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்ட்ரேட் வித் ரிசர்வ்ட் சீட்ஸ் வேர் கன்சீடட். கம்யூனல் அவார்டில் என்னென்னா லைக் அம்பேத்கருக்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கிடச்சிரும் அவங்களோட ரிசர்வ்டு பீப்புளுக்கு. பூனா பேக்ட் என்னென்னா காந்திஜி வந்து ஏரவாடா ஜெயிலில் வந்து ஃபாஸ்ட் ஆன் டு டெத் பண்ணிடுவார். லைக் எப்படி வந்து ரிசர்வ் சீட்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு தனியாக கம்யூனல் எலக்ட்ரேட் கொடுக்குறீங்க, இது வந்து எங்களுடைய சிஸ்டமே எங்களுடைய இந்தியன் சிஸ்டமே வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் பண்ணிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ வந்து என்ன ஆகுன்னா நிறைய மீட்டிங்ஸு ப்ரேயர்ஸு எல்லாமே வந்து நடக்குது. எதுக்குன்னா எப்படியாச்சும் வந்து அம்பேத்கர் வந்து இந்த பூனா பேக்ட் சைன் பண்ணிடணும், இந்த மாதிரி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. So the Pune Pact took away separate electorates but guaranteed reserve seats for the untouchables. Pune Pact வந்து separate electorates வந்து எடுத்துடுது, கம்யூனல் ரெப்ரசன்டேஷனில் வந்தது, ஆனால் வந்து ரிசர்வ்டு சீட்ஸை வந்து கொடுக்குது. So the provision of the reserved seats was incorporated in the constitutional changes which were made. அதனால் இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, ரிசர்வ்ட் சீட்ஸ் ப்ரொவிஷனு, அது வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து போடுறாங்க. இட் வாஸ் ஆல்சோ பில்ட் இன் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் இந்தியா. வந்து 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி இன் 1937, இன்னொன்று வந்து ஸ்கெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷன் இன் 1942. கொலினியல் கவர்மெண்ட்டே வந்து இவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்து நெக்ஸ்ட் 1942 டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியில் வந்து அவர் மெம்பர் ஆக்குறாங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வைஸ்ராய் கேபினெட்டில் ஒரு மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க. ஸோ crowning recognition of his service to the nation was electing him as the chairperson of the drafting committee. So drafting committee க்கு இவர் chairman ஆக்குறப்போ செம்ம ரெக்கக்னிஷன் இவருக்கு கிடைக்குது. After independence, Ambedkar was invited to be a member of Nehru cabinet. Independence கழிச்சு நெஹ்ரு கேபினெட்டில் ஒரு மெம்பராக வந்து இருக்க வந்து அம்பேத்கரை வந்து இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.